நீங்கள் பார்த்துட்டு இருக்குது தமிழ் ஸ்டார். ஒயர் இல்லையா எந்த பார்த்தா 2 மாதம் எபிசோட் லெவல் தான் பார்க்க போகிறோம். இல்லையா நான் நினைக்கிறேன் யார் என்ன கொல்லறதுக்கு ட்ரை பண்ணியிருப்பா. இல்லையா நினச்சினே இருக்கும்போது நோவா வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவனோட வால் சண்டையை லிலியனா பார்த்துனுங்கிறா. நோவா வந்து திடீர்னு லிலியனா கிட்ட வந்துட்டான். நோவா கேட்குறான், லிலியனா உனக்கு போர் அடிக்குதா? லிலியனா கேட்குறான், நீ எப்படி இங்கே வந்த? நோவா சொல்கிறான், அவனை பார்த்ததுக்கப்புறம் என்னால் வராமல் இருக்க முடியுமா? லிலியனா சொல்கிறான், வால் சண்டை போட எனக்கும் ஆசையாக இருக்குது, எனக்கு கற்று தருவியான்னு சொல்லும் போது நோவா சொல்கிறான், வால் சண்டை கற்றுக்கிறது ரொம்ப நல்லது, ஆனால் அதை விட ஃபன்னாக நம்ம ஒன்று பண்ணலாமான்னு சொல்லி லிலியனாவை நகை கடைக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் நோவா சொல்கிறான், இங்கே இருக்க நகை எல்லாமே உனக்கு தான், நீ என்ன வேணுமோ சொல்லு, அதை வாங்கி தரேன். இப்போதான் அந்த கடைக்காரி வந்துட்டு இந்த நகை தான் விலை உயர்ந்தது அப்படின்னு சொன்னோடனே லிலியனாக்கு அந்த நகையை ரொம்ப பிடிச்சி போச்சு. லிலியனா சொல்கிறான், இந்த நகையும் நல்லா இருக்கு, இந்த கடையில் இருக்க எல்லா நகையும் நல்லா இருக்குன்னு. நோவால எல்லா நகையும் பேக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டான். லிலியனாக்கு ஷாக் ஆயிடுச்சு. இந்த விலை உயர்ந்த நகையை என்னோட ஃபியூச்சர் ஒய்ஃப் போடட்டும்னு சொல்லி போட்டு விட்றான் நோவா. இந்த விலை உயர்ந்த நகையை போட்டதுக்கு அப்புறம் லிலியனா ரொம்ப அழகாக இருக்கான்னு நோவா சொல்கிறான். அதுக்கப்புறம் நோவா வந்துட்டு லைப்ரரி கூட்டின்னு போகிறான். அதுக்கப்புறம் படகு ஓட்ட போகிறாங்க 2 பேரும். அந்த ஊர் ஃபுல்லாக சுற்றி பார்த்ததுக்கப்புறம் அவங்க வந்து மாளிகைக்கு வந்துட்டாங்க. திடீர்னு அந்த பட்லர் வந்துட்டு நோவா காதில் ரகசியமாக பேசுகிறாரு. நோவா அதை கேட்டுல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி லிலியனாக்கு பாய் பாய் சொல்லிட்டு போகிறான். லிலியனா அவன் ரூமுக்கு போனதுக்கப்புறம் அவன் வேலைக்காரி வரா. லிலியனா சொல்கிறான், உனக்கு தான் லீவ் கொடுத்ததில்ல, வீட்டுக்கு போக வேண்டியதானே, எங்கே எதுக்கு வந்த? வேலைக்காரி சொல்கிறான், நான் போகிறதுக்கு முன்னாடி ஒரு எச்சரிக்கை கொடுக்குறேன், இந்த மாளிகையில் இருக்க பின்னாடி ரூமுக்கு மட்டும் போயிடாதீங்க, ஏன்னா அங்கே சபிக்கப்பட்ட ஒரு கண்ணாடி இருக்குது. இதே மாதிரி தான் ஒரு வேலைக்காரி அந்த ரூமுக்கு போய் அந்த கண்ணாடியை போய் நேருக்கு நேராக பார்த்துட்டா. அந்த கண்ணாடி திடீர்னு பேச ஆரம்பிச்சது. லிலியனா கேட்குறா, என்ன சொல்லிச்சு அந்த கண்ணாடி? இந்த வேலைக்காரி சொல்கிறா, நீ என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்லலாம் அந்த கண்ணாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரியும் போயிட்டா. ராத்திரி ஆயிடுச்சு. லிலியனா பின்னாடி இருக்க அந்த ரூமுக்கு போகிறா. ஏன்னா சபிக்கப்பட்ட அந்த கண்ணாடியை பார்க்கறதுக்காக தான். அப்போதான் அவளால் அந்த கதையோட ஹீரோயின் வீட்ரஸ் எங்கே இருக்கான்னு கேட்க முடியல. லிலியனா பின்னாடி இருக்க ரூமுக்கு போயிட்டா. அங்கே எல்லாமே இருட்டில் பயங்கரமாக இருக்குது. லிலியனா அந்த சபிக்கப்பட்ட அந்த கண்ணாடியை கண்டுபிடிச்சிட்டா. நேருக்கு நேராக பார்க்குறா. திடீர்னு ஒரு உருவம் வருது. திடீர்னு சத்தம் கேட்டோன்னே லிலியனா பயன்ட்டா. கண்ணாடியை கீழே போட்டு உடச்சிட்டா. அதுக்கப்புறம் தான் தெரியுது நோவா அங்கே வந்திருக்கான். நோவா கேட்குறான், உனக்கு ஒன்றும் ஆகலையே, பயந்து போயிருக்க? நான் கேட்குறான், நீ எதுக்கு இங்கே வந்தேன்னு சொல்லி. நோவா சொல்கிறான், நான் இங்கே ஒன்று தொலைச்சிட்டேன், அதை தேட தான் வந்தேன். நான் கேட்குறா, நீ அதை தேடிட்டு போயிடுவியா? நோவால அதை அப்புறமா தேடிக்கிறேன், ஃபஸ்ட்டு நான் உன்னை ரூமுக்கு கூட்டின்னு போகிறேன் அப்படின்னு சொல்லி லிலியனா கை பிடிச்சி ரூமுக்கு கூட்டின்னு போகிறான் நோவா. நோவா ரூமில் விட்டதுக்கப்புறம் லிலியனா நன்றி சொல்கிறா. லிலியனா சொல்கிறான், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லும் போது நோவால, நீ பயந்து போயிருக்க, நானும் உள்ளே வரேன், தூங்குற வரைக்கும் நான் உன் கூடவே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் நோவா. லிலியனா சொல்கிறேன், நான் சேரில் உட்காந்துக்கிறேன், நீங்கள் போய் பெட்டில் பார்த்துக்கோங்க. நோவால நீ சொன்னால் கேட்க மாட்டேன்னு சொல்லி லிலியனாவை தூக்கி பெட்டில் போட்டுறான். அதுக்கப்புறம் நோவாவும் லிலியனா கூட பெட்டில் பார்த்துக்கிறான். நோவா ரொமான்ஸ் நாவலை படிக்கிறான். லிலியனா சொல்கிறா, நோவா உனக்குலாம் ரொமான்ஸ் நாவல்லாம் செட் ஆகாதுன்னு. நோவா சொல்கிறான், இது ஒரு கற்பனை கதை தானே, அதெல்லாம் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் படிப்பேன்னு சொல்கிறான். லிலியனாவுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. லிலியனா கேட்குறா, எது வரைக்கும் நீ படிச்சிருக்க அப்படின்னு. நோவா சொல்கிறான், ஹீரோவும் ஹீரோயினும் பாட்டியில் சண்டிக்கிற அந்த சீன் தான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், இது எல்லாமே கற்பனை தான், உண்மை கிடையாது. திடீர்னு ஹீரோ ஹீரோயினும் சந்திக்கிறாங்களாம், லவ் வந்துருச்சான், அதுக்கப்புறம் பிரிஞ்சிடுறாங்களாம், சில மாதம் கழிச்சு பாட்டியில் திரும்ப சந்திக்கிறாங்களாம், இதெல்லாம் கற்பனை மாதிரி தான் எனக்கு தோணுது. லிலியனா சொல்கிறேன், அவனுக்கு உண்மை தான் பிடிக்கும் போல், கற்பனை பிடிக்காது போல், கொஞ்சம் கற்பனையும் விரும்பிப்பார், லைஃப் நல்லா போகும். கதையில் ஹீரோ வந்து ப்ரப்போஸ் பண்ணுற அந்த சீனை படிச்சுப்பாரு, உனக்கே தெரியும். சொல்கிறான், நீ தூங்காமல் தானே என்னால் படிக்க முடியாது, அமைதியாருன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் உனக்கு உடம்பு சரியாமல் போயிடும் ஒழுங்கா தூங்கலனா. அதுக்கப்புறம் லிலியனா தூங்கிடுறா. நோவா ஏந்துக்கலான்னு போகும்போது நோவாவோட கையை பிடிச்சின்னுக்கிறான் லிலியனா, அதுவும் தூக்கத்துலேயே. அதை பார்த்த நோவால இந்த விட்ட காதலே உள்ள வச்சிருவான்னு நினைக்கிறான் நோவா. நோவா காலையில் அவன் அண்ணனை பார்க்கறதுக்காக வரான். அவன் அண்ணன் தான் இப்போ இருக்கிற மன்னர். அங்கே கண்ணாடி போட்டு ஒரு பொண்ணு வரா, அவள் தான் நயோமி. நோவா கேட்குறான் நயோமி கிட்ட, வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்து எப்படி இருந்ததுன்னு சொல்லும் போது நயோமி நல்லா இருந்துச்சுன்னு சொல்கிறா. நயோமி சொல்கிறா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், மன்னரை நான் கூட்டிகிட்டு வரேன். அதே இடத்துல தான் கீத்தும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கான் மன்னருக்காக. நயோமி மன்னரோட ரூமில் டோரை தட்டிட்டு உள்ளே போகிறா. நயோமி பெட்ஷீட்டை இழுக்கும் போது தான் தெரியுது வேற ஒரு பொண்ணு கூட மன்னர் பத்துனுங்கிறாரு. மன்னர் சொல்கிறாரு, உனக்கு தட்டிட்டு வரணும்னு உனக்கு தெரியாதா நயோமி? நயோமி சொல்கிறான், நான் ஆல்ரெடி தட்டிட்டு தான் வந்தேன், உங்களுக்கு தான் கேட்கலன்னு சொல்கிறா. மன்னர் சொல்கிறாரு, இங்கே இருக்க பொண்ணு தான் சொன்னா, நோவாவுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சாமே, அந்த பொண்ணு பேர் என்னன்னு கேட்கும் போது நயோமி சொல்கிறா லிலியனா. மன்னர்லாம் ட்ரெஸ் மாற்றிட்டு அங்கே வந்து உட்காடுறாரு. கீத்து நயோமிலாம் அங்கே உட்காடுறாங்க. மன்னரில் என்னோட சகோதரன் எங்கேன்னு கேட்கும் போது நோவால நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி உட்காந்துறாங்க. மன்னர் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு, இந்த செஷன் முடிஞ்சிச்சு,
இவன் ராயல் சீலை வந்து மறைச்சி வைக்கிறதுல எந்த பிரோஜனமும் இல்லை. நம்ம ராயல் சீலை ரிலீஸ் பண்ணிடலான்னு சொல்லி எல்லாரும் முடிவு எடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் மன்னர் கேட்குறாரு நோவா கிட்ட, கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்டே கிடையாது, நீ எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ண? நோவா என்ன நடந்துச்சோ அது எல்லாத்தையும் உண்மையாக சொல்லிடுறான். அதுக்கப்புறம் லில்லியனாவை காமிக்கிறாங்க. வேலைக்காரி வந்து நியூஸ் பேப்பரும் டீயும் எடுத்துன்னு வரா. லில்லியனா அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தோன்னே ஷாக் ஆகிறா. அந்த நியூஸ் பேப்பரில் இந்த செஷன் முடியுதுன்னு ஏறி இருக்குது. அதை பார்த்தோன்னே லில்லியனா வந்துட்டு ஓடுறா. அவள் எதுக்கு ஓடுறான்னா நாவலில் போட்டிருக்கு, இந்த செஷன் முடியும் போது பீட்ரஸ் வந்து டியூக் பிரைவேட் கல்லறைக்கு வருவா. இல்லையா குதிரையை கூட்டிக்கிட்டு அந்த கல்லறைக்கு போகிறா பீட்ரஸை பார்க்க. நோவா எல்லா உண்மையாக சொன்னதுனால மன்னர் கேட்குறாரு, இப்போ நீ என்கேஜ்மெண்ட்டை கேன்சல் பண்ண போறியான்னு கேட்கும் போது நோவா முழிக்கிறான். அதோட இந்த எபிசோட் முடியுது. வீடியோ எபிசோட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் வந்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற எல்லா வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.